ஆனால் எல்லாருமே தோனியை ஹேட் பண்ணுறாங்கண்ணா இப்போது. ஆனால் அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் பசங்க, அவங்களுக்கு தோனியை பற்றி எதுவும் தெரியாது. ஒருத்தர் வந்து சொன்னார் தோனி செருப்பால் அடிக்கணும் என்னென்னவோ பேசினார். அவர் இந்தியாக்காக என்ன பண்ணார் ஒரே வார்த்தை நான் கேட்குறேன், என்ன பண்ணார் இந்தியாக்காக, அதை மட்டும் அவர் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். சிஎஸ்கேனா நம்ம டோனி தான் ப்ரோ. ஆனால் வந்தவங்க இப்போ ஏகே வந்ததுனால ஒரு இதுக்காசம் வந்து டோனியை விட்டு ஏகே விட்டுன்னு கத்துறாங்க. அதை மாற்றணும் ஃபர்ஸ்ட். சிஎஸ்கேனா நம்ம டோனி. நம்ம மேட்ச் எதுக்கு வந்தோம்? செலிப்ரேட் பண்ண. கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான், நம்ம ஆக்டர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு விக்கெட் விழுந்தா வந்து தோனின்னு கத்துறாங்களே தவிர மற்ற டீமுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே தோனின்னு தான் கத்துறாங்க. ஒத்தாள் மட்டும் மேட்ச் முடிச்சு கொடுக்க முடியாது, யாராலையும் எப்பயுமே முடியாது. ஸோ மொத்த டீமுக்குமே சப்போர்ட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக கப்படிப்போம் அடுத்த வருஷம். இன்னைக்கு வந்து மேட்ச் போனோம், நல்லா தான் இருந்தது, ஜாலியாக பார்த்துட்டே இருந்தோம். பட் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு நினச்சோம், சிஎஸ்கே தான். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால எஸ்ஆர்எச் ஜெயிச்சிச்சு. அதனால பட் நாங்கள் எந்த ஒரு கஷ்டமோ, அவங்களும் ஜெயிக்கிட்டோம், நாங்கள் விட்டு தான் நாங்கள் போகிறோம். பட் நாங்கள் 5 கப் அடிச்சோம், அதுவே போதும். நெக்ஸ்ட் இயர் நாங்கள் கப் அடிச்சுக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் தலை இறங்கி ஆனார், போதும், சந்தோஷம். போதும். தேங்க்யூ. இன்றைக்கி நாங்கள் மேட்ச்சுக்கு வந்தோம். இது வந்து நாங்கள் மூலயமா வந்து ஸ்டாலின் மூலயமா வந்தோம். இன்றைக்கி மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் இன்றைக்கி தோத்துட்டோம். ஆனால் எங்கள் தலை வந்து இறங்கி ஆனதே போதும் எங்களுக்கு.